ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன். யார் அவரு? பிறமொழியாளர். ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் ஒருத்தவங்க உங்களுக்கு அறிஞரா தெரியல? இல்ல, அவர் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாரா? கிண்டல் உங்களுக்கு ஒண்ணு கழட்டி கர்நாடகா மாதிரி எவனும் அடிக்க ஆள் இல்ல, தெருவில் ஓட விட்டு சேத்தவாரி அடிச்சாங்கல்ல, உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? உங்களுக்கு வருது. சேத்தவாரி அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இங்க அடிக்க ஆள் இந்த திமிர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 11ஆம் நூற்றாண்டுல தலையெடுத்த நாங்கள் இன்னைக்கு நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல முறை மறைமுகமா சொல்றாங்க, சொல்லியிருக்கீங்க. நாங்க தான் இருக்கிறோம் நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க. காமாட்சி நாயுடு பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சரி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் குப்பை மேடா இருக்குதுன்றோம். கலெக்ட் பண்ணி கொடுத்ததை வந்து சீர்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இல்லாம கேடுகட்டத்தனமா வச்சுட்டு இருக்கிற நீ தமிழை பத்தி பேசலாமா? தமிழுக்கு நாங்கன்னு சொல்லிக்கலாமா? திருச்செந்தூர் நிகழ்ச்சிக்கு பிறகு 7/7 நடத்துறாங்க. அந்த நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதி இருக்கிறார் முகநூல்ல. புரியுதில்ல? ஏற்கனவே பழனி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு பண்ண பிறகுதான் செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போய் படாத பாடுபட்டு காலில் கையில் ஊந்து கெஞ்சி கும்பிட்டு ரகசியமா ஒரு கடிதம் எழுதி பின்பக்கம் வாசல்ல கொடுத்துட்டு எப்படி மீட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அவலம் அதற்கு பிறகுதான் நடந்ததுன்னு. இந்த 7/7 இதுக்கு பிறகு வந்து ஒரு துர்மரணம் நிகழும் அப்படின்னு சொல்றான். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. ஸ்ரீ ஜெயந்திபுரம் ஜெயந்திநாதர் ஆலய குடமுழுக்கு ஏதாச்சும் புரியுதா? தெரியல, எனக்கு அது புதுசா இருக்குது. தமிழ்லயே சொல்ற. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை தமிழிலேயே நடத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி போன வாரம் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நேற்றைக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டுச்சு. அந்த அறிவிப்புல எங்கேயுமே நேரடியா தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று வெளிப்படையா சொல்லவே இல்லை. கோவில் வளாகத்துல ஒரு இடத்துல தமிழ் ஓதுவார்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்பதை பூடகமா மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஏன் இந்த அளவுக்கு தமிழை புறக்கணிக்கணும்? தமிழ் என்றால் ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கசக்குது? அதனால தான் அந்த கோவிலுக்கும் அந்த ஊருக்கும் இருக்கிற சமஸ்கிருத பெயரை குறிப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டேன். திருச்செந்தூர் என்ற அந்த ஊருக்கு சமஸ்கிருத பெயர் என்ன? ஸ்ரீ ஜெயந்திபுரம். முருகரோட பேர் வந்து ஜெயந்திநாதர். ஜெயந்திநாதர். இதுக்கு நீங்க வந்து விஜயநகர பேரரசு வந்து வரணும். ஓ சரி சரி. உங்களுக்கு அதனுடைய மீட்சி தான் நாங்கள் அப்படின்னு அடிக்கடி திராவிடம் வந்து கொஞ்சம் திமிரா சொன்னதெல்லாம் கூட நடந்திருக்குதுங்க. அமைச்சர் சேகர் பாபு அப்படின்றது யாருக்கானவராக இருக்கிறார் அப்படின்னு முதல்ல நீங்க பார்க்கணும். தமிழ் மக்கள், தமிழினம், தமிழ் அரசியல் அப்படின்னு ஏதாவது இருக்கிறாருன்னா இல்லை. நாங்கள் அதனுடைய மிச்சம் அப்படின்றத அவர் சொல்ல வராரு. நீங்கள் அப்படி எதனா பேசணும், ரொம்ப பேசணும் அப்படின்னா ஓங்கோல்ல இருந்து தான் நாங்கள் வரணும் அப்படின்ற ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. இப்படி சொல்லும்போது நிறைய தோழர்கள் வந்து தொலைபேசி வழியாக கூட பேசியிருந்தாங்க, நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. வேறு எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒட்டுமொத்த தெலுங்கு மக்கள் அப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஒரு காலகட்டத்திலையும். ஏன்னா இங்கே எப்படி தமிழ் நசுக்கப்படுறாங்கன்னா தெலுங்கின மக்கள் இங்கே நசுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் மாட மாளிகை கூட கோபுரம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பெயரை சொல்லி ஒரு கும்பல், ஒரு குழு, ஒரு குடும்பம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணுற விடயம். இதுக்குள்ளாக தமிழின அரசியல் என்றது திராவிடத்துக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படின்றது சொல்ல வரேன். இப்போ சேகர் பாபுனுடைய இந்த அறிக்கை, இந்து அறநிலையத்துறை அறிக்கை, அவர் ஒரு வாரம் உட்காந்து கமலஹாசன் டியூஷன் எடுத்துக்கிட்டு அந்த அறிக்கையை எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை சுத்தமா புரியல. ஒண்ணுமே புரியல. தமிழ்ல நடத்தப்படுமா படாதா, நேரடியா அதுக்கு வந்து ஆமா இல்ல எந்த ஒரு குறிப்புமே அந்த அறிக்கையில இல்ல. அதே மாதிரி அந்த வார்த்தை ஏதோ எழுதுறாரு. காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஒண்ணு, மதியத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஒண்ணு, இது நடத்தப்படும் தமிழில் அர்ச்சனை, தமிழிலும் அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்கிறாரு. இதுக்குள்ளே சில தம்பிகள் நம்ம அதான் அந்த அதை புரிஞ்சிக்க முடியல. கமலஹாசன் உட்காந்து ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துட்டு இல்லை அவர்கிட்டே கேட்டுப்பாரு, நான் ஒரு அறிக்கை கொடுக்கணுயா, அது வந்து யாருக்கும் புரியக்கூடாது அப்படி எனக்கு வேணும்னு கேட்டு அவர் வந்து சசூட்டா வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. நாம கொஞ்சம் திணறி போன விஷயம் இல்ல. இப்ப அவங்க கூட தானே கூட்டணியில இருக்கிறாரு. ஒருவேளை எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாரு. இல்லை, புரியக்கூடாது தமிழனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம்னா புரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு இனிமேல் வருங்காலத்தில் எது எழுதி கொடுத்தாலும் அவர்கிட்ட இருந்து கூட வாங்கலாம். அது வேற விஷயம். நம்ம ஏற்கனவே கனிமொழியை வந்து சீமானுடைய அந்த போராட்டத்துக்கு பிறகு வந்து கேட்குறாங்க கேள்வி, தமிழ் குடமுழுக்கு நடத்துவோமா நடத்த மாட்டோம், இதுதான் நாங்கள் சொல்லுவோம். கரெக்ட். புரியுது இல்லை? உடனே அதுக்கு வந்து அந்த அம்மா சொன்னிச்சு பாரு, கமலஹாசன் அவதாரம் எடுத்துட்டு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னடா இது இன்ச ஏற்கனவே அங்கே தாங்க முடியல,
இதுல வந்து இவர் ஒரு பக்கம் இது வந்து ஒண்ணு நடத்தல இல்லை. இது வந்து இந்து அறநிலைத்துறையும் பக்தர்கள்னா யாரு? அப்ப மக்கள் முடிவு எடுப்பாங்க. திமுக எதுவும் வாய் திறக்கூடாது, மூடிக்கணும், உட்காந்துக்கோ. எதிர்கட்சியா இருக்கிறப்ப தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்கல்ல, அப்ப கேட்கறவங்க ஆளுங்கட்சியில இருந்து எடப்பாடி. அந்த இடத்துல நமக்கும் கூட ஒரு கேள்வி வருதுன்னு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராக வேண்டும், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழ் ஓதுவார்களை நாங்க தான் நியமிச்சோம் அப்படின்னு எல்லாம் திமுக பெருமையா பேசுறாங்க. இதையெல்லாம் நீங்க யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? பக்தர்களை கேட்டு முடிவெடுத்தீங்களா இல்ல அறநிலையத்துறையை கேட்டு முடிவெடுத்தீங்களா? நாங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னா மட்டும் பக்தர்களும் அறநிலையத்துறையும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அப்ப நீ மக்கள் பிரதிநிதியா இருக்கவே கூடாது. நீங்க ஒரு விஷயம் 8% கிட்ட வாக்கு நீங்க எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் கேள்வி கேட்காம அவர் யாரு கேட்கறதுக்குன்னு கேட்கறீங்க, நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க நேத்து வரைக்கும் பெரியார் படத்தை வச்சுட்டு இருந்துட்டு ஓட்டு கேட்கும் போது மட்டும் பார்த்தா பணமரம் படத்தை வச்சுட்டு போனாலும் நீங்க புரியுதுல்ல? நாங்க சாதியை ஒழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில மட்டுமே போய் ஏன் நிக்கிறேன்னா என் சாதி அங்க அதிகமா இருக்குன்னு போய் நிக்கிற ஆள் நீங்க. சரி, நீங்க நாடாரா அப்படின்னு கேட்டா அதுக்கே சந்தேகம், நிறைய கேள்விகள் வந்து இருந்துட்டு இருக்குது. தந்தை வழி சமூகமா தான் அங்க எல்லாமே பாக்குறாங்க. புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது. அப்படிங்கிறப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குது இல்லை உங்களுக்கு? அப்ப இந்த கூட்டம் எல்லாமே வந்து என்னன்னா தமிழ்னா ஒரு பெரிய பகையாக வந்து பார்க்கு. ஆனா ஐயா சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு சொல்லியும் நாங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலினோட நோக்கமே. அதனால திருச்செந்தூர் முருகன் கோவிலோட குடமுழுக்க தமிழிலும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எதிலும் தமிழ் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க நாளைக்கே வந்து அந்த விஷயமாக திரும்ப மறுப்பு போட்டுறோம், உங்களுக்காக மன்னிப்பு கேட்டுறேன். நீங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு அனைத்து பெயர் பலகைகள் தமிழ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 முறை சொல்லியிருப்பீங்க. நான் இந்த 35 வருஷமா கவனிச்சுட்டு இருந்ததுல இது வரைக்கும் நீங்க 4 முறை, 91 நான் பார்த்து 5 முறை வந்துட்டு போயிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு 100 முறை சொல்லியிருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா? இல்ல, இப்ப மறுபடியும் சொல்றோம்ல, தமிழில் பெயர் பலகை வையுங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் கடைக்காரங்களாம் சாணியை உருட்டி அவன் மூஞ்சில அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்ன கீழ்ச்சிட்டீங்க நீங்க? அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் எப்படி நடந்துகிட்டு இருக்குது? கரெக்ட். அது மட்டும் இல்லாமங்கய்யா, கடந்த ஜனவரி மாதம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு காஞ்சிபுரத்துல போராடினவங்களை கைது செஞ்சது இதே திமுக அரசு தான். இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு பெரியவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து வைரலா ஓடிட்டு இருக்குது. என்னன்றாரு, நான் அந்த கடையில பார்த்தேன், கன்னட பெயர் வந்து குறிப்பிட்ட அளவில் 60% இல்லை அப்படின்னு தகராறு பண்றான். ஒரு ஒற்றை மனிதன் தகராறு பண்ணி வீடியோ எடுத்து போடுறான். ஆனா நீங்க வந்து தமிழ்ல பேர் வைன்னு சொல்லிட்டு கைது பண்ற ஆள் நீங்க. யார் சொல்லி நாங்க கேட்கற மாதிரி இல்லை. நாங்களே தமிழ் வளர்றதுக்கு நாங்க தான். எங்க வளர்த்தீங்க? போராடணும் தூக்கி கைது பண்ணி உள்ள போடுறீங்க. செம்மொழி ஆய்வு மாநாடுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு வச்சுருக்கிறீங்க. இதுக்கு ஒரு உருப்படியான வேலை நடக்கல. அதுல மத்திய அரசுடைய ஃபண்ட் அதுக்கு வருது. என்ன செலவு பண்ணீங்க, ஏது செலவு பண்ணீங்கன்னு ஒன்றும் இல்லை. சம்பந்தமாக ராவணாவில் பெரிய வீடியோவை போட்டிருக்கிறேன். உங்க அப்பா காலகட்டத்தில் இருந்த அக்கறை கூட இன்னைக்கு இல்லை. அது செறிஞ்சு போய் அப்படி சீர்குலைஞ்சு போய் உங்களை மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு யாரை போட்டிருக்கீங்க? ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன். யார் அவரு? பிறமொழியாளர். ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் ஒருத்தவங்க உங்களுக்கு அறிஞரா தெரியல? இல்ல, அவர் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாரா? கிண்டல் உங்களுக்கு ஒண்ணு கழட்டி கர்நாடகா மாதிரி எவனும் அடிக்க ஆள் இல்லை. தெருவில் ஓட விட்டு சேத்தவாரி அடிச்சாங்கல்ல, உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உங்களுக்கு சேத்தவாரி அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இங்க அடிக்க ஆள் இந்த திமிர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அறிஞர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க. தமிழை பத்தி ஆய்வு பண்ணணும்னு பிற மொழியாளர்கள் நேர்மையானவர்களும் எப்படி இருக்கிறாங்க. இல்லாத திராவிடத்தை ஒன்று தூக்கிக்கிட்டு திராவிடத்தினுடைய நாகரிக சிந்துவெளி அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்த வந்தேரிகள் தான் தமிழர்கள். அங்க திராவிடனா தான் இருந்தா நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழன் எப்படி மாற்றான்னு சொல்றீங்க. இதுவே இடிக்குது. இவ்வளவு அகம்பாவம் பிடிச்சி நீங்க ஒரு ஆளை வச்சு தமிழுக்கு வந்து தமிழ் மொழியில இருக்கிற ஒருத்தனை போடாம வேற எந்த ஸ்டேட்ல நடக்குமா? அது இல்ல. நீங்கெல்லாம் யாருன்னு அப்ப நான் விஜயநகரத்துடைய எச்சங்கள்னு சொல்றது நீங்க கரெக்டா இருக்குதா இல்லையா? 11ஆம் நூற்றாண்டுல தலையெடுத்த நாங்கள் இன்னைக்கு நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல முறை மறைமுகமா சொல்லியிருக்கீங்க. நாங்க தான் இருக்கிறோம் நேரடியாகவும் சொல்லியிருக்கீங்க. காமாட்சி நாயுடு பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. உங்க வம்சாவளி தானே அவரு. அப்போ அந்த எண்ணம் உங்களை கேட்க தமிழன் வந்து இங்கே ஒன்றும் விழிப்பு இல்லை. தூக்கி போட்டால் காசை கவிக்கிட்டு ஓட்டு போடுவான். இருக்கிற எஞ்சி போனவன் இந்த சுபவீர பாண்டியன் மாதிரி வீரமணி மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய ஆள் மாதிரி நமக்கு இருப்பாங்க. அடிக்கிறதுக்கு ஆள் நம்ம திண்ணையிலே படுத்துன்னு இருப்பாங்க. நிறைய நல்ல பேர் வச்சாங்க பாருங்க, ஒட்டு திண்ணை வாசிகள். இவங்கெல்லாம் ஒரு வார்த்தையும் நமக்காக கேட்க மாட்டாங்க. தூக்கி போடுறதை கவிக்கிட்டு உட்காந்துக்குவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இப்படி தமிழ்கிட்ட இருக்கிற ஆளை எடுத்து தமிழனுடைய கண்ணை குத்திக்கிட்டு அவனை குருடன் ஆக்கிட்டு உட்காந்துங்கிற நீ வந்து தமிழை பற்றி பேசுறீங்க.
உங்களுக்கு எவ்வளவு எதுலையாவது ஒரு விஷயம் தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி அது குட்டிச்சவராக இருந்துகிட்டு பிறகு இந்த தமிழுக்குன்னு சொல்ல வர விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை எங்க இதில் கூட பேசியிருந்தோம் அந்த விஷயத்துல. சோழ பேரரசனுடைய வாழ்க்கை வரலாறு, ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதுன்னு அண்ணாமலை எல்லாமே பெரிய அளவில் இந்த ஆய்வாளர் அண்ணாமலை எடுத்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. தேனியில் ஒரு திட்டு இருக்குது, பரம்பரையாக கைமாற்றி வந்திருந்த அந்த ஓலைச்சுவடி கண்டுபிடிச்சோன்னே நீங்கள் வந்து சிபிசிடி போலீஸை துணையாக வச்சுக்கிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி ஒரு கோட்டாட்சியரை வச்சு அதை பிடுங்குனீங்க வலுக்கட்டாயமாக. அந்த ஓலைச்சுவடியை வீட்டை சாத்திட்டு ஓடிட்டு வர உடச்சி பூட்டி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருந்தீங்க. இன்ன வரைக்கும் எங்கே இருக்குன்னு உங்களால் காட்டினு நீ தமிழன் தானே, யார் சொல்லியும் நாங்கள் தமிழுக்காக செய்யணும் இல்லை, நாங்களே செய்வோம்னு சொன்னல, எங்க வச்சிங்க அதை? எங்கேயா வச்சிங்க? அந்த உங்கள் குடும்பத்தினுடைய மொழினா நேரம் தேடி அழுதி பாதாள அறையில் இருந்தா கூட கொண்டு வந்து வச்சு நிறுத்தி இருப்பீங்கல்ல, எங்க விட்டுங்க? ஒரு மாபெரும் மன்னன், அந்த மன்னனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு தெரிஞ்சு இருந்த அதை நீ பாதுகாத்துருக்கணுமா? பாதுகாத்துக்கணும். ஆர்டிஐல போட்டு அறிவன் சீனிவாசன் அவரு நாங்க எல்லாமே சேர்ந்து அந்த நண்பர்கள் தோழர்கள் சேர்ந்து 4 விதமா பிரிச்சு ஆள்கால் ஒன்று போட்டப்ப கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. சுத்தோட்டு நீ வந்து தமிழை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் மொழியை பற்றி பேசுகிறீங்க. சரி, தமிழாசிரியர் இப்போ வந்து ஒரு 15 அதுக்கு அதிகப்பட்ட கல்லூரிகள் திறந்துட்டதை பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கடா இருக்குன்னா கல்லூரி சமூக நலத்துறையில் இருக்குது. தமிழ்துறை பேராசிரியர்களை உதவி பேராசிரியர்கள் என்ன வரைக்கும் நீ போடவே இல்லை எந்த கல்லூரியிலும். நீ வந்து தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு தேதிக்கு நான் அது பட்டியல் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். இன்னைக்கு தேதிக்கு தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறை மிக 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 கேவலமாக இருப்பது. பொற்கால ஆட்சின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேடுகட்ட ஆட்சி தமிழ்துறைக்கு எப்போ கேடு ஆட்சினாக்கா இவர்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். 2021 என்ன வரைக்கும் கேப்பார் இல்லாமல் இருக்குது. துறை பேராசிரியர்களை போடுறதும் துறையை வளர்த்தெடுக்கல உங்களுக்கு என்ன பண்ணுறது? சரி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் குப்பை மேடாக இருக்குதுன்றான். கலெக்ட் பண்ணி கொடுத்ததை வந்து சீர்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் கேடுகட்டத்தனமாக வச்சுட்டு இருக்கிற நீ தமிழை பற்றி பேசலாமா? தமிழுக்கு நாங்கன்னு சொல்லிக்கலாமா? தமிழ் மொழியை சொல்லி அதிகாரத்தில் உட்கார்ந்தவர்கள் நீங்கள். இந்த தமிழர்கள் இந்த பேரை சொல்லி அதிகாரத்துல உட்கார்ந்தது நீங்க இல்லையா? இந்த குடமுழுக்கு விவகாரத்துக்கே வருவோமே. ஒவ்வொரு கோவில் குடமுழுக்கையும் இவங்க கிட்ட போராடி தமிழ்ல நடத்துங்க அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பட்டியல் இருக்கு. இதுவரையில் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நான் பட்டியலிட்டுக்கிறேன். ஒரு தமிழ் சார்ந்த எந்த ஒரு கட்டமைப்பையும் நீங்க வளர்த்ததே இல்லை. வளர்ந்து வந்ததை கூட நீங்க வந்து மொட்டை அடிச்சு கீழே பள்ளம் போட்டு புதைச்சிருக்கிறீங்க. இல்லாத ஒருத்தரை தூக்கிட்டு வந்து தெருவா சிலைய வைக்கிறீங்க. இருந்ததாக ஒரு மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு எங்க சிலைன்னு கேட்டா இன்ன வரைக்கும் உங்களுக்கு பதில் இல்லை. தஞ்சாவூர்ல மட்டும் ஒரே ஒரு சிலை வச்சு வேற இல்லை. நீ வேற என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. உங்களுடைய வம்சாவழிக்கு மட்டும் நீ வந்து என்ன செஞ்சார் இந்த நூற்றாண்டுல கருணாநிதி? எதுக்கு இந்த சிலையும் இந்த நினைவு சின்னம் ஏன் அவ்வளவு பெருசு? பேனா வேற நெட்டு வைக்க போறேன்னு சொல்றா இத்தனை கோடியில எதுக்கு? கேள்வி வருதா இல்லை? கண்டிப்பா. அப்ப அப்படியே வாங்க நேரா கோயில் கும்பாபிஷேகம். நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுது தெளிவா? தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த அவர் சேகர்பாபு மொழியில் வேணா கூட மொழிபெயர்த்து படிச்சுக்கிட்டோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வேற யாருன்னா கொடுத்து கூட படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மொழியில். கோயில் கலசத்தில் வந்துட்டு அந்தணர்கள் பிராமணர்களுக்கு இணையாக தமிழ் ஓதுவார்கள் மேலே நிற்கணும். அவர்களுக்கு அந்த இடம் கொடுத்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த மொழியை வந்து பண்ணணும். கீழே கருவறையில் பார்ப்பனர்கள் அவர்களுக்கு இணையாக ஆட்களை நிறுத்தி சமமாக நிறுத்தி அதே போல் பண்ணணும். யாகசாலையிலும் அப்படித்தான் சமமாக பண்ணணும். நீதிமன்ற உத்தரவு இருக்குதா இல்லையா? இருக்கு. இதை நீ தெளிவா இப்படி சொல்லாம குடமுழுக்கு நாங்க நடத்துறியா இல்லையா தமிழ்ல நடத்துவோம். எப்படி நடத்துவோம்னாக்கா இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி இந்த நேரத்துல இருந்து இது வரைக்கும் அது என்ன? நீ யாரை ஏமாத்துற? நீ யாரை நேற்று அறிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம பிறகு வந்து பேட்டியும் கொடுக்குறாரு சேகர்பாபு. தமிழ் தான் அர்ச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தெளிவா சொல்லு. உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத நீ எல்லாம் ஒரு ஆட்சி செய்யறதுக்கு அவங்க துப்பு இருக்குதா? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீ காலில் போட்டு மிதிக்கிறப்ப நீதிமன்ற கேள்வி ஏற்கனவே கேட்டுருச்சு. நாங்கள் பல உத்தரவுகளை போட்டுக்கிறப்ப நீங்க நடைமுறைப்படுத்தாம இருக்கிறீங்க, உங்க பிரச்சனைக்கு நான் மட்டும் ஓடி வந்து நிக்கிறீங்களே எப்படின்னு கேட்டிருக்குது. துப்பி இருக்கு உங்களை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப அந்த தவறை செய்துட்டு நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் காலில் போட்டுட்டு நீங்களாம் ஒன்று செய்து தனியாக ஒரு கோயிலில் ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே ஓதுவார்களை வந்து பாட வச்சு அதை வீடியோ எடுத்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குறத ஏற்கனவே மணியரசன் ஐயா அவர்கள் குற்றம் சாட்டி நாங்கள் கேட்டது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இது அல்ல. என்ன
நீங்க செய்துகிட்டது வந்து ஏமாற்று மோசடித்தனம் சொன்ன பிறகும் நாங்க திரும்ப அதே தான் செய்யறோம்னா அந்த அதிகார திமிரு இருக்கு. இது ரொம்ப காலம் உங்களுக்கு நினைக்காது. தமிழ் தாய் வந்து உங்களை கட்டாயம் ஒரு நாள் எத்தனையோ சாம்ராஜ்யம் எல்லாம் பார்த்து கதை எழுதி முடிவுரை எழுதி அனுப்புனதே இந்த தமிழ் தான். புரியுதுல்ல? எத்தனையோ வேடதாரிகள்லாம் வீட்டுக்கு அனுப்புனதே இந்த தமிழ் தான். நீ வேடிக்கை நினைக்க மாதிரி இல்லை. உனக்கு அப்பா முப்பாட்டெல்லாம் வந்து ஆடி பார்த்துட்டு போனோம். எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ சாம்ராஜ்யம் வந்த பிறகு இந்த மொழி இருக்குன்னா அதனுடைய வேர்ச்சல் அந்த மாதிரி இருக்கு. நீ அதுகிட்ட போயிட்டு தமிழ் கடவுள் முருகன் கிட்ட போய் உன்னுடைய வேலைத்தனத்தெல்லாம் கண்டிங்கன்னா இது உனக்கு இறுதி முடிவு எழுதப்படுதுன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரிண்ணா. இப்ப வந்து நீ இந்த திருச்செந்தூர் நிகழ்ச்சிக்கு பிறகு 7/7 நடத்துறாங்க. அந்த நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் முகநூல்ல. புரியுதில்ல? ஏற்கனவே பழனி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு பண்ண பிறகுதான் செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போய் படாத பாடுபட்டு காலில் கையில் வந்து கெஞ்சி கும்பிட்டு ரகசியமா ஒரு கடிதம் எழுதி பின்பக்கம் வாசல்ல கொடுத்துட்டு எப்படியும் மீட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அவலம் அதற்கு பிறகுதான் நடந்ததுன்னு. இந்த 7/7 இதுக்கு பிறகு வந்து ஒரு துர்மரணம் நிகழும் அப்படின்னு சொல்றான். யாருக்கும் தெரியல. 100 வயசு இருக்கணும், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில கைதுகள் நடக்கும் அப்படின்றான். சுற்றி வளைச்சு சொல்ல வர்றது உதயநிதியா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம். இந்த நிலைமை வருது அதுல. அப்ப நீ வந்து எதையுமே மதிக்க மாட்டேன் நான் செய்வேன்னாக்கா உனக்கு முடிவுரை எழுதப்படுகிறது. முருகன் விஷயத்துல நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. இன்னொரு குரூப் வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு விளையாடுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம். எங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அக்கறை இன்னைக்கு என்னடா உங்களுக்கு வந்துச்சு முருகன் பேர்ல அப்படின்னு. இந்த முருகன் முதலாக முருகன் தமிழ் கடவுள்னு எடுத்துக்கிட்டு வேல் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணது யாரு? சீமான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து சங்கீத்தனம், அவர் வந்து இந்துத்துவாவா மாத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஒட்டு திண்ணைகள் இருக்குது இல்ல, 200 ரூபாய் கோஷ்டிகளை வச்சுட்டு விடாம எழுதிட்டு நீங்க 6 மாசம். ஆமா. அப்புறம் தேர்தல் நடுங்கணும்னு அதே வேலை நீங்க தூக்கிட்டு வெளியே. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டுல முதல் முறையா முருகன் வந்து எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கான அரசியலை ரொம்ப வீச்சா எடுத்தது அண்ணன் சீமான் தான். அதன் பிறகு அவரை தொடர்ந்து பாஜகவின் தலைவராக இருந்த ஐயா எல் முருகன், நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் எல்லாருமே கையில வேலை தூக்குனாங்க. இன்றைக்கு வந்து இந்து முன்னணியும் RSSம் இணைந்து மிகப்பெரிய முருக பக்தர்களுடைய மாநாட்டை நடத்த போறாங்க. ஏன் வந்து முருகன் குறி வைக்கப்படுறாரு? இதனால தமிழ் மக்கள் மத்தியில என்ன பெரிய தாக்கம் வந்துட போகுது? இதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்து நான் சொல்றேன். ஒரு RSSல இருந்த ஒரு மூத்த தோழர் ஒருத்தரை எதிர்த்து நான் சந்திச்சு பேசுறேன். அவர் அரசியல் சோர்ஸ் தான் நமக்கு. ஒரு 30 ஆண்டு காலத்துல இருந்ததுல அப்பப்போ சந்திக்கிற பழக்கம். அப்போ வந்து ஒரு தகவலை சொன்னார். குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் RSS பாஜக வளர்ச்சி இல்லாம போறதுக்கான ஒரு பெரிய ஆய்வு நடத்தி ஒரு கமிட்டி வந்து ஆய்வு நடத்தி மத்திய RSS இதில் கொடுக்குறாங்க. இங்க குலதெய்வ வழிபாடு என்பது தான் இருக்குது. ஆமா. வடக்க வந்து ஜெய் ஸ்ரீராமன் ஒரு குரலை சொல்லி ஒட்டுமொத்தம் எல்லோரும் கூட்ட மாதிரி தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு அரசியல் பண்ண முடியாது. அதனுடைய செட்பேக்கு தான் இருக்குது. இது அவனுக்குன்னு ஒரு குலதொழில் இருக்குது. குலசாமி இருக்கிறது. அந்த குலசாமி தான் அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்களே ஒழிய இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஜெய் ஸ்ரீராமன் எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்தை கொடுக்குது. சாய்பாபாவை வந்து விட்டு பார்த்தாங்க. சாய்பாபா வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டிலாம் திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டு மாடிக்கு மேலே சாய்பாபா வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சோறு பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதன் பேரில் சாய்பாபான்னு ஒன்றா கூடிட முடியுமானா முடியல. இங்கே முடியல. அந்த ஆர்கனைசர் பார்க்குறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. இருக்கிறதுக்கு ஒரே வழின்னா முருகர். இந்த முருகர் தமிழ் கடவுள். இதை நீங்க தூக்கினா எல்லாம் நம்மளால அரசியல் பண்ண முடியும். எங்க வடக்க ஜெய் ஸ்ரீராமன் சொன்னோம்னா அங்க வந்து காலையில ஒருத்தருக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னாக்கா வணக்கம் சொல்றீங்கல்ல, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவாங்க. அங்க ஒரு ஆளை ஆமா தம்பி ஜெய் ஸ்ரீராம். நீங்க ஒருத்தருக்கு காலையில எழுந்து சந்திச்சுக்கிறீங்களா, வணக்கம்னு சொல்றீங்கல்ல நீங்க. ஆமா. ஹரே ராம் பண்ணுவாங்க, ஜெய் ஸ்ரீராம் பண்ணுவாங்க. ஐய. ஆமா. இங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன வழின்னா எதுவுமே இல்லை. அப்ப இருக்கிறது ஒண்ணு முருகர் தான். சாய்பாபா விட்டு பார்த்துட்டாங்க, வேற என்னென்ன செய்து பார்த்தாங்க. இல்லை இப்போ முருகர் இருக்குன்னு முருகரை தூக்கிட்டு பண்ணுறாங்க. இதையே ஆனால் அவர் சொன்ன முருகன் வந்து வேற என் முப்பாட்டன், என்னுடைய முன்னோர். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வைதிக முறைப்படி இல்லை, எனக்குன்னு ஒரு முறைப்படி இருக்குது. என்னுடைய மெய்யியல் வேற, நான் கும்பிட்றதுன்றது வேற. ஆனால் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது வேறன்னு சொன்னபோது சங்கியை நீங்கள் சொன்ன அத்தனை பேருமே இன்னைக்கு அந்த முருகன் தூக்கின்னு சுற்றுறான். காலம் எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்கன்னா. என்னன்னா அந்த முருகர் பெயரை சொன்னால் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும்.
புரியுது. நாங்கள் 90% இந்துக்கள்னு சொன்னது ஏன் திமுக சொல்லுங்க, உங்களுக்கு வேலை கையில் வச்சுட்டு சொல்லிட்டு போனாங்க. 90 விழுக்காடு இந்துன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களும் கூட அனைத்துலக முருகன் மாநாடு அப்படின்னு நம்ம அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பூணூல் போட்ட முருகனுக்கு ஒரு மாநாடையும் நடத்தினாங்க. திமுக தான் நடத்துச்சு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எல்லா அவதாரமும் திமுக எடுத்த மாதிரி இப்போ பாஜக எடுக்குது. நீ முருகரை தூக்குறப்போ உனக்கு வெக்கம் இல்லை. பாஜக எடுத்த உடனே அவர் கேட்குறாரு, வந்துட்டு சேகர் பாபு கேட்குறாரு, யோகி ஆதித்யநாத்துக்கும் முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த கல்யாணகுமாரா, இது இப்போ ஆந்திராவில் பிரபலமா ஒருத்தர் அரசியல்வாதியா இருக்கிறார், பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இருக்குது கேட்குறாரு. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இவங்கெல்லாம் மதுரைக்கு வந்து அதே தான் நாங்களும் கேட்குறோம். சேகர் பாபு, உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேள்வி கேட்குறேன். புரியுதில்ல உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்குமே, உங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்புன்னு நான் கேட்க வரேன். நீங்கள் இருக்கக்கூடிய தலைமை அதை நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. உங்களுக்கும் எனக்குமே தொடர்பு இல்லை. நான் தமிழ் அரசியல் சொல்ல வரேன்னு இப்போ நீ திராவிடன்னு சொல்லிட்டு இருப்ப. உனக்கும் எனக்குமே தொடர்பு இல்லைப்பா. புரியுதில்ல? நீ யாருன்னு என்ற கேள்வி எனக்கு இருக்குது. எப்படி நீ அவங்கள கேட்குறியோ, அவங்களாம் யாருன்ற மாதிரி அது நியாயம், கேட்க வேண்டிய நியாயம்தான். இப்போ எங்களுக்கு நானே கேட்குறேன், யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, பவன் கல்யாணுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றப்ப கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்க திராவிடத்துக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்க யாரு? இல்ல, திராவிடம் என்பது அனைத்து மக்களுக்குமானது அப்படின்னு ஐயா தான் சொல்றாரு. அதான் அப்ப நீ திராவிடத்தோட நிறுத்திக்கோ. தமிழ் கடவுள் முருகன் வந்துடாத. கர்நாடகம் வந்தன்னா அதையாவது தமிழ்ல செய்ய. இல்ல தம்பி, அதான் சொல்ல வர, உங்களை சேர்த்த வாரி அடிச்சு துரத்த ஆள் இல்லை. வாய்க்கு வந்த மாதிரி உங்ககிட்ட திமிரு, உங்ககிட்ட அதிகார கொழுப்பு இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் அரசியல் செய்யலாம். தமிழன் பேசினானா அவன் வந்து தமிழ் வெறியன், என்ன வெறியன், என்ன சொல்றது, வேற ஏதோ ஒரு சாவனிஸ்ட் இப்படிலாம் சொல்லி அவனை தனிமைப்படுத்துறது, அவனை அந்நியப்படுத்துறது, அவனை ஏதாவது போட்டு முடக்கிறது, அவன் முகநூல் பக்கத்தை முடக்கிறது, யூடியூப்பை முடக்கிறது, பொய் வழக்கில் எதனா ஒரு விஷயத்த அவதூற சொல்லி பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு பெரிய கும்பலை வச்சுக்கிறீங்க. நீங்கள் எல்லாமே பெரிய யோக்கியமாரி, மற்ற மாதிரி பேசுகிறவங்க மட்டும் அயோக்கியனை சித்தரிக்கிறது, இதுக்குன்னு ஒரு பெரிய இதெல்லாம் நீங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க காலங்காலமாக. நீங்கெல்லாம் இப்போ யார் திராவிடன்னு சொல்றீங்க? கடவுள் இல்லைன்னு உன் தந்தை சொன்னதான் ஊரா சொல்லி சிலையை வச்சுக்கிறீங்க. ஒன்று நீ அந்த சிலையை தூக்கி போட்டு உன் தந்தையை நீங்கள் துப்பிடுங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன் நாங்கள் அண்ணா வழி ஒன்றிய குலம்னா அந்த ஒன்றிய குலம் தான் எது, ஒரே தேவைன்னா யார்? அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அது நம்மளுடைய திருமூலர் சொன்ன வார்த்தை. திருடி நீங்கள் வச்சுக்கிட்டு அண்ணா சொன்னார்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கப்பா. எதுக்கு இந்த அவரா போட்டு இப்படி குழப்புறீங்க? எது ஒன்று, நீ பெரியாரை வச்சுக்கோ, பெரியார் சிலையை ஊரெல்லாம் திறந்துட்டு வர, பெரியாரை வச்சுக்கோ. இல்லை பெரியார் கொள்கைப்படி நடக்கிறீங்கன்னா அதன்படி நட. இல்லை அண்ணா சொல்கிற வழி தான் எங்களுக்குன்னா அண்ணா வழியில் நில்லு. எதுவுமே இல்லாமல் மாற்றி எடுத்துக்கிட்டு இங்கேயும் நிற்பேன் அங்கேயும் நிற்பேன், நாளையும் நான் வாயில வச்சுட்டு தின்னுட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? நீ யாருன்ற கேள்வி வருது இல்லை? புரியுதுல்ல? பாஜகவை நோக்கி நீ கேட்குற கேள்வியை உங்களை நோக்கி நான் கேட்குறேன். உங்களுக்கும் திராவிடத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ இன்ன வரைக்கும் தமிழ் பேரில் திராவிடன்னு ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கிற. நெருங்குது. இப்போ 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. 8 மாதம்னு கூட சொல்லிட முடியாது. புதுவின காலத்துல நடக்க வந்துருச்சு. இப்பதான் நீ தமிழன்னு சொல்ற. கீழடி தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், பாஜக அரசு நசுக்கு. நீ மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல அர்ச்சனை பண்ணடான்னா பண்ண மாட்டேங்கிற ஒரு பாஜகவுக்கு போயிட்டாரு. தமிழை ஒழிக்கிறதா, தமிழை நசுக்கிறதா. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இவர் மட்டும் இல்லைன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நமது அண்ணன் தொல் திருமாவளவனும் RSS இந்து முன்னணி நடத்துற அனைத்து முருக பக்தர்களுடைய மாநாட்டை கண்டிக்கிறாரு. இது வந்து இந்துத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. ஆனா அதே அண்ணன் தொல் திருமாவளவன் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வரும்போது மட்டும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இல்ல அவரை பத்தி நான் பேசணுமா? இல்லண்ணா, ஏன் அவரு இதுக்கு மட்டும் வாயை திறக்கல? அதுதான் அவரை பத்தி நான் பேசணுமான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களான்னு ஒரு சந்தேகம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இல்ல தம்பி, அது கால வரையும் நான் நினைக்கிறேன். புரியுதுல உங்களுக்கு? சரி, ஓகே. எதையாவது நீங்க பாஜக கேட்கிற அதே கேள்வியை திமுக அதுதான் கேட்டேன். சம்பத்தை கூப்பிட்டு நடத்துறாங்களா? அப்ப நீ கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை தானே கேட்டேன். சனாதனன்றீங்க. நீங்க சனாதனம் இருக்கும் வரை, இந்து இருக்கும் வரை இங்க சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குன்றீங்க. அப்ப கோயிலுக்கு ஏன் போறீங்க நீங்க? ஆமா, இன்னைக்கு கட்டிக்கிட்டு விபூதியா வச்சுட்டு வரீங்க. திருப்பரங்குன்றம் போயிட்டு பட்டடிச்சுட்டு வந்தாரு. போகணும் அங்க பரிவட்டம் கட்டினீங்க, விபூதி வச்சிங்க. அப்புறம் இஸ்லாமியர்களுடைய இதுக்கு வரீங்க, தர்காவுக்கு வந்திருக்கீங்க. அங்கேயே திருப்பரங்குன்றம் எல்லாம் அந்த இது பொட்டு இல்லைங்க, அந்த விபூதி இல்லை, அழிச்சிட்டாரு. இது என்ன அவதாரம்? இது நீ திராவிடத்தினுடைய மறு உருவமா இருக்கிற.
கருணாநிதியுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்குன்னு சொன்னவர் நீங்க. அப்படி சொல்லி கட்டமைச்சு தான் அந்த கட்சி நீங்க வளர்க்குறீங்க. அப்படி சொல்லி உருவாக்கானதுனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி திறந்தா அன்னைக்கு வந்து என்ன நிக்கிறீங்க? கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு கோபாலபுரத்துக்கு செக்யூரிட்டி வேலை மாதிரி நிக்கிறாங்க. வேலைக்கு போறீங்க நீங்க. அந்த மாநாடு கூட்டுனீங்க. நீங்க கேட்டதால சொல்றேன், மாநாடு கூட்டுனீங்க. எதையாவது 13 தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். நானும் பார்க்குறேன், கீழே இருந்து அப்படியே வந்து அண்ணாந்து வரைக்கும் பார்க்குறேன், மேலே தேடி பார்க்குறேன். ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டினுடைய தலித் மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த அட்டவணை மக்கள், அவர் தலித்துன்னுவார், நான் பறையர் மக்கள், தேவேந்திர மக்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மக்களுக்கான ஒரு இது கூட இல்லை. இந்த மண்ணில் 8733 கோடி 7833 கோடியே மத்திய அரசினுடைய சிறப்பு உட்கூறு திட்டம்னு அனுப்பின பணத்தை திருப்பி அனுப்பிச்சது திராவிட மாடல் அரசு. ஆமா, ஒரு வார்த்தை அந்த தீர்மானத்தில் நீ ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறன்னு ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருக்கணும். 120 கோடியை ஒதுக்குறது மத்திய அரசு பள்ளிகளை, ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக, உள்கட்டமைப்புக்காக 2 கோடியை செலவு பண்ணிட்டு மீதி 118 கோடியை அனுப்பின திமுக அரசு ஏன் இந்த கேள்வின்னு கேட்டிருக்கணும். பஞ்சமி நிலம் மீட்புல 12 லட்சம் ஏக்கர், அது இதுவரை 1 ஏக்கர் கூட நீக்க வரல. இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை 7000 ஏக்கரை நாங்கள் மீட்டு கொடுத்து விட்டோம்னு பெருமை பேசுகிற திராவிட மாடல் அரசே பஞ்சம நில தலித் மக்களுடைய நிலத்தை 1 ஏக்கர் கூட மீட்டு கொடுக்கல. ஏன் அந்த கேள்வி திருமாவளவன் அங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கேள்வி கேட்டிருக்கணுமா? கேட்டிருக்கணும். வழிபடும் உரிமை எல்லாருக்குமே இருக்கு. திராவிட மாடலுடைய முழக்கம் அதுதான். கரெக்டா? ஆமா. கடவுள் இல்லைன்னு சொல்றது பெரியார் மாடல்னு வச்சுக்கிட்டாலும் திராவிடம் வழிபடும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறதெல்லாம் சில நேரத்தில் கொதிக்கிறீங்க நீங்க. குஞ்சாங்குளத்துல வழிபடும் உரிமை இல்லாம போச்சு, ஏன் அது கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க தீர்மானம் போட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க இல்ல பேசியிருக்கணும், நீங்க இல்ல கேள்வி கேட்டிருக்கணும். கருணாநிதி வம்சம், அந்த வம்சாவழியா வந்து கேள்வி கேட்கும் இல்ல, சேகர் பாபு வம்சாவழியா வந்து கேள்வி கேட்கும், வைகோ வம்சாவழியா வந்து கேள்வி கேட்கும். நீங்க தானே கேட்டிருக்கணும் அந்த கேள்வி, நீங்க தானே அங்க தீர்மானம் போட்டிருக்கணும். கருணாநிதி ஸ்டாலின் அரசே, திராவிட மாடல் அரசே, வழிபடும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது, குறிஞ்சாங்குளத்துல காந்தாரி அம்மன் சிலையை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, பேசியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அவர் எதுக்கு அப்புறம் இந்த அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்க? எதுக்கு நடத்துறீங்க இந்த அரசியல்? யாருக்காக நடத்துறீங்க? யாருக்கு? நீ கோபாலபுரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு இந்த தலித்து அது இதெல்லாம் உருட்டிட்டு சேரி மக்களை ஒன்னா சேர்ந்துட்டு இளைஞர்களை காயடிக்கிற வேலையை செய்யாதீங்கன்னு கேட்க வர. இவ்வளவு விஷயம் நடக்குது இல்ல. நீ தமிழுக்கு அர்ச்சனை என்று நீ தானே தமிழ்ல பேர் வச்சது. உண்மையிலே யார் இதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. மணியரசன் உள்ளிட்டவர், சீமான் அவர்கள் கூட என்னுடைய முன்னத்தி ஏற அண்ணன் திருமாவளவன் தான் மரியாதை இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் முத தமிழில் பெயர் வைக்கணும்னு பட்டி தொட்டிலாம் சுத்துனீங்க. ராமதாஸ் அவர்கள் கூட சேர்ந்து பிறகு ரவுண்ட் அடிச்சுங்க. இன்னைக்கு ஒரு 25-30 வயசு பிள்ளைகள் எல்லாம் தமிழ்ல பேர் இருக்குன்னா கண்ணை மூடிக்க சொல்லலாம், திருமாவளவன் வச்ச பேர் தான் அடிச்சு சொல்லலாம். இப்படிலாம் குரல் கொடுத்திருந்த நீங்க மண்ணில் உன்னுடைய இனம், உன்னுடைய முன்னோர், உன்னுடைய முப்பாட்டன் இந்த முருகனுக்கு தமிழில் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? மணியரசனும் சீமானை விட்டு நேர்ந்து விட்டவங்களா? நீ தமிழ் இனத்துல தானே அரசியல் பண்ற, தமிழர்னு சொல்லிக்கிற இல்லை. நீங்க இந்த திருச்செந்தூர் முருகன் அந்த விஷயத்துல நானும் உடந்து, சரி நீங்க கூட நிக்க வேணாம், தனியா நீங்க ஒரு தீர்மானம் போட்டு திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து தமிழ்ல தான் முழுக்க குடமுழுக்க. இந்த விஷயத்துல வேல்முருகனை பாராட்டலான்னு அவரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. ஆமா, நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்க தமிழ்ல தான் நடத்தணும் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. தமிழ்ல ஒரு தமிழ்ல அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நான் தாங்க தமிழ் அரசியல், அதுக்காகவாது அவர் பேசுறாரு. அதை நான் ஒரு விதத்துல வரவேற்கிறேன். அரசியலுக்கு தான் அவர் பேசுறாருன்னாலும் கூட தமிழுடைய பிரச்சனை என்ன, அது விடாம ஒரு குரல் கொடுத்துற பழக்கம் அவர்கிட்ட இருக்குது, வரவேற்கிறோம். ஆனா அது கூட உங்ககிட்ட இல்லையே. நீங்க தானே தமிழுக்கான முன்னோடி, தமிழ்ல பெயர் நீங்க சொல்ல வரீங்க. இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. தாய்மண்ல கட்டுரை எழுதுனீங்க, கரெக்டா? இப்ப தமிழ் தேசியம் இல்லாத திராவிடம் இருக்கின்ற தமிழ் தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்குதுன்னா அந்த இல்லாத திராவிடம் தமிழ்ல அர்ச்சனை, தமிழிலும் அர்ச்சனைன்றதுக்கு நீ கண்டனம் தெரியும். தமிழை புறக்கணிக்குது, ஏன் வாயை திறக்கல சொல்லு. எங்கேயாவது ஒரு இடத்துல வாட்டாள் நாகராஜனுக்கு இருக்கிற யோகியதை கூட இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிற உங்களுக்கு இல்லையே. தமிழில் குடமுழுக்குக்காக வாயை திறக்காத விசிகா நிர்வாகிகளோ, அண்ணன் சீமான் வந்து பணம் ஏறி நேரடியா கல்ல இறக்கின உடனே இவர் வந்து குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு அப்படின்னு அதை கண்டிக்கவும் விமர்சிக்கவும் வந்தாங்க. அதை கவனிச்சீங்களா? 1 லட்சம் பண விதையை போட்டு நட்டீங்க, படம் என்கிட்ட இருக்குது. 1 லட்சம் பண விதையை போட்டீங்கல்ல, எந்த குலத்தொழில வளர்க்கறதுக்காக போட்டீங்க? அண்ணா, நாங்க பனை மரத்தை வளர்க்கிறோம். வளர்ந்த பிற்பாடு என்ன பண்ணணும்? அதை நுங்க எடுத்து ஃபோர்க்ல சாப்பிடுவோம். எப்படி எடுப்ப? பணம் ஏறி தான் எடுப்போம். யாரு ஏறுவங்க? நாங்க மிஷின்ல ஏறுவோம். கனிமொழி அக்கா வந்து மிஷின் கொடுத்தாங்க. அந்த கனிமொழி காட்டுறாங்களே மிஷின், அதுல ஏறுறது யாரு?
யாரு? மனுஷன் தானே. ஆமா. எந்த மனுஷன்? நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்க. நாடார் சமூக மக்களை வந்து திருமாவளவன் கொச்சப்படுத்துறாரு. அந்த கனிமொழி கொச்சப்படுத்துது. எல்லாருமே உண்மையிலேயே கனிமொழிலாம் இந்த தேர்தலில் அவங்க புறக்கணிக்கணும். நாடார் சமூகத்துக்கு மட்டுமே நேர்ந்து விட்டுருக்குது. அது அப்படிலாம் இல்லை சொல்றாரு வன்னியரசு. காமராஜர் வந்து அந்த மக்கள் படிக்கணுன்றதுக்காக தான் பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. குலத்தொழிலை விட்டுட்டு படிக்கணும்னு. பள்ளிக்கூடம் வந்துட்டு தெற்க மட்டுமா கட்டினது காமராஜர் இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான 5 கிலோமீட்டருக்கு ஓராசிரியர் பள்ளியாவது வை அப்படின்னு கட்டினவர். அதில் படித்தவர் தான் வன்னியரசனுடைய அப்பாவும் இருக்கலாம், திருமாவளவன் அப்பாவும் இருக்கலாம், எங்கள் அப்பாவும் இருக்கலாம், எல்லாருமே இருந்திருக்கலாம். புரியுதுல்ல? எங்கள் அப்பாலாம் பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆக அந்த 40-50 வயசுக்குள்ள அந்த தலைமுறை எல்லாமே காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்க தான். அந்த நாடார் மக்களுக்காக மட்டும்தான் பணையாடுற தொழிலேருந்து விட்டுணுன்றதுக்காக பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. சீமான் வந்து அதை கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, வடார்காடு மாவட்டத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் எத்தனை நாடார்கள் எந்தெந்த ஊரில் இருக்காங்க பட்டியல் எடுங்க. நான் இங்கே வந்து 30 வருஷம் ஆச்சு. வருஷத்துக்கு 2-3 முறை ஊருக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் கழித்து எங்கள் ஊரில் ஒரே ஒரு நாடார் பாத்திர கடை விற்க வந்தார். அப்புறம் இன்னொரு கடை ஏதோ 2 கடை தான் இருந்தது அங்கே. இப்போ அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனைமரங்களுக்கு ஏறந்தெல்லாம் யார் ஏறுவாங்க? எங்கள் தாத்தா வீட்டு கொள்ளையில் எக்கச்சக்கமான பனைமரங்கள் ஏறதெல்லாம் நாங்களாக தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்படி இது குறிப்பிட்ட சமூகம் தான் ஏறுது? அதுக்காக தான் சீமானை வந்து குறிப்பிட்ட ஒரு சாதி தலைவராக நீங்கள் காட்டுறீங்க. உனக்கு ஓங்கோல் வம்சாவழி வந்துருச்சுனாக்கா தமிழின தலைவர், தமிழினத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிங்க. திமுக யாருன்னா சொன்னோமா? அது எல்லாருக்குமான கட்சி. அதுலேருந்து உடஞ்ச அதிமுகவை சொன்னோமா? அது எல்லாருக்குமான கட்சி. திராவிடம் வைகோ உடச்சிக்கிட்டு வந்தார். அவர் தமிழ் இனத்தினுடைய போர் வாழ் கிழிச்சுது இங்கே நாளா. தெரியுதுல்ல உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, பெரியாருடைய கொள்கையோ காந்தாரி அம்மன் விஷயத்தில் அங்கே செய்ய முடியல. உன்னால துப்புல நீ வெளியில் வந்து பெரியாரை வந்து தூக்கிட்டு வந்து வசனம் வேற பேசுறீங்க. வெக்கக்கேடா இல்லை உங்களுக்கு? பெரியார் வாழ்நாளே சொல்ல தகுதி கிடையாதுன்னு சொல்ல போனாங்க. வைகோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, ஏன்னா நீ இருக்கிற ஊர் அந்த காந்தாரி அம்மன், அந்த குறிஞ்சாங்குளத்தில் அந்த காந்தாரி அம்மன் கோயில் பெரியார் கொள்கைப்படி முதல்ல நம்ம தான் நின்று செய்திருக்கணும். அவனுக்கு வழிபடும் உரிமையை நம்ம வந்து செய்து கொடுக்கணுன்றது நீ செய்திருக்கணும். அந்த வைகோ கட்சி ஆரம்பிச்சாக்கா அது தமிழர்களுக்கான கட்சி. தேமுதிக வந்து அதுவும் தமிழர்களுக்கான கட்சி. ஆனால் திருமாவளவன் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னா தலித் கட்சி. ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னா வன்னியர் கட்சி. நான் இப்போ சீமான் மேலே அது நாடாருக்குன்னு ஒதுக்கி கொண்டுட்டு போகிற வேலையை பார்க்காது. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்! யாருக்கு வேலை செய்யற நீ? அப்ப அதான் கேட்க வரேன், நீ யாருக்கான துரோகம் வேலை? நீ எடுபடி வேலை செய்யறீங்க. திராவிடத்துக்கும் திராவிட ஒட்டித்தனைக்கும் எடுபடி வேலை செஞ்சுட்டு சீமான் மேல ஒரு பழியை சொல்றீங்க. அவர் வந்துட்டு குலத்தொழிலை வளர்க்குறாரு. இது பனை தொழில்ன்றது எல்லாரும் லட்சக்கணக்கான. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போனேன். பனை பொருள், பனை வெள்ளம்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு அது மேலே பனையிலேயே கூட மாதிரி சின்ன கூட செய்து அதுக்குள்ள வெள்ளம் போட்டு அடைச்சி வச்சு கொடுக்குறாங்க. ஏகப்பட்டதுக்கு விற்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற சமூகம், மார்க்கெட்டிங். அந்த தொழிலை சார்ந்து பல ஆயிரம் கோடி நிற்காது. வந்துச்சுன்னா அது மட்டும் தற்சார்பு பொருளாதாரம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். உலக நாடுகள் முழுக்க ஏற்றுமதி அந்த சமூகம் மட்டுமா செய்துட்டு இருக்க போகுது. எல்லாருமே தானே செய்வாங்க. சமூகம் அந்த வேலையை விட்டு எங்கேயும் என்னைக்கோ போயிட்டாங்க. தம்பி, அவங்க வெவ்வேறு தொழில செய்ய போயிட்டாங்க. பணக்கார குடும்பங்களாக இருக்கிறது நாடார் சமூகம். நீ ஒரு வந்து கொச்சப்படுத்துறாரு ஒரு வன்னியரசு. புரியுதுல? புரியுது. அப்புறம் அந்த பக்கம் ரவிக்குமார் தோழர், இவங்கெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சரி, இவங்க அதை செய்யறாங்க இல்லையா? அந்த குலத்தொழில வளர்க்கறதுக்கு நீ 1 லட்சம் பணம் கோட்டையை போட்டியா? இல்ல, பனை மரம் வந்து வளர்ந்தா மண்ணுக்கு நல்லது, மக்களுக்கும் பயன்படும் போட்டாரு. மக்களுக்கு பயன்படும்னாக்கா எந்த மக்களுக்கு பயன்படும்? நாடார் மக்களுக்கு மட்டும்? எல்லாருக்குமே தான் பண்ணல. அப்புறம் சீமானுக்கு மட்டும் அந்த வார்த்தையை சொல்ல வர. உங்களுக்கு சீமான் மேல உண்மையிலேயே பொறாம இருந்துச்சுன்னா, உண்மையிலே கோவம் இருந்ததுன்னா, அவர் விமர்சிக்கிறதுனா சரியான முறையில் விமர்சிச்சு யாரும் கேட்க போறதில்லை. இவர் ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்துற பனை தொழில்ன்றது எல்லாருமே. அப்ப கனிமொழி பனை மரத்தை வச்சு ஓட்டுக்காக போச்சு, பேசிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு வாயை திறந்துருக்கணும்ல, பேசிருக்கணும். நேற்று வரைக்கும் பெரியார் படத்தை வச்சிருந்தீங்க கனிமொழி, இன்னைக்கு என்ன பனை மரத்தை முகப்பொண்ணூர்ல வச்சுக்கிறீங்க? அவங்க போய் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துகிட்ட போதையும் வாயை திறக்க கேட்டிருக்கணும். தர்ஷன நாடார் சபா இன்ன வரைக்கும் ஒருத்த கூட கேட்கல. ராமதாஸ் போட்டி தேர்தலில் நிற்கிறாரு. சாதி வெறி கட்சி ராமதாஸ் மேலே, ஐயா ராமதாஸ் மேலே எனக்கு விமர்சனம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அவர் இடையில செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் ஒன்றா கூட்டிக்கிட்டு பண்ண அந்த அரசியல் மிகப்பெரிய கேடு அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அவருக்கு இதே திராவிட தோழர்கள் குளத்தூர் மணியெல்லாம் சாதி வெறி கட்சின்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கனிமொழி தட்சண நாடார் மகாதான சபை நடத்துறதுல போய் யாராவது ஒருத்தன் ஏன்னா எல்லாம் செத்துட்டீங்களா, உயிரோட தானே இருக்கிறீங்க, நான் கேட்டேன், தப்பா நினைக்கிறேன். இல்லை கரெக்ட். என்னுடைய ஆதங்கம்
இந்த திராவிட தோழர்கள் இத்தனை பேர் உசுரோட இருக்கீங்களா? சீமானுக்கு நான் மட்டும் செத்து போன பண்ணனா கூட ஏஞ்சி உட்காந்துக்கிறீங்க. கனிமொழினா படுத்துக்கிறீங்களே, ஏன் படுத்துக்கிறீங்க? திருமாவளவன்னா படுத்துக்கிறீங்களே, ஏன் படுத்துக்கிறீங்க? மற்றவங்க போயிட்டு சீமான் கோயிலுக்கு போய் பரிவாரம் கட்டிட்டு விபூதி அடிச்சுட்டு வந்தாக்கா சங்கின்றீங்க. அதே அந்த திராவிட கூட்டம் திருமாவளவன் செய்த போய் படுத்துக்கிறீங்களே, ஏன் படுத்துக்கிறீங்க? அப்ப ஆல்ரெடி பள்ளம் தோண்டி படுத்து நிக்கிறீங்க. சீமான் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறாரு. ஒரு தமிழன் தமிழர் என்று அரசியல் முன் வச்சு வளர்றதை இவங்களுக்கு விருப்பம் இல்லை. கூடாது, அப்படி அரசியல் வந்துடக்கூடாது. திராவிடம் எங்களுக்காக தான் இருக்கணும். நீங்க குலத்தொழில் மாதிரி எங்களுக்கு குலத்தொழில் செய்யணும். நீங்க கோபால எங்களுக்கு அரசியல் தான் குலத்தொழில். எங்களுடைய ஓங்கோலுக்கு நீ ஒரு 10% கூட இல்லை. மைனாரிட்டி நீ ஒரு அரசியல் பின்னி வச்சுக்கிட்டு திராவிடம்னு ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு இதுல வந்து ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்களே ஒரு பேரை ஒன்று வச்சுக்கிட்டு தெலுங்கு மக்களையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு இத்தினோடு இருக்கிற நீங்க தனிப்பட்ட ஒருத்த மட்டுமே உட்காந்து அதிகாரம் பண்ணும்போது ஒரு பேரினம் தமிழ் பேரினம் அதிகாரத்தை வரணும்னு ஒரு அரசியல் எடுத்தா ஏன் உங்களுக்கு இவ்வளவு எரியுது, இவ்வளவு குறையுது? ஒருத்தர் கூட யாருமே செத்து போல உசுரோட தான் இருக்கீங்க. சரி. பெரியார் மடத்தினுடைய பீடாதிபதி ஆசிரியர் வீரமணி இருக்கிறாரு. கருவாட்டு சாம்பாரனுடைய தளபதி ஐயா சுபவீர பாண்டியன் இருக்கிறாங்க. கனிமொழி தட்சிண நாடா சாதிக்காக நீங்க பேசுறீங்கல்ல, ஒழிச்சிட்டுன்னு பேசுறீங்கல்ல. நாங்கள் ஒழிச்சிட்டுன்னு பேசுகிறோம், ஏன் அப்படி பண்ணீங்கன்னா இப்போ கனிமொழிக்கு எதிராக எதனா ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? இனி வரும் காலத்துல இங்க இந்த மாதிரி, ஏன்னா ஓட்டு வருது இல்லை, இப்போ ஓட்டு நெருங்க போகுது. தட்சிண நாடா சகா ஓட்டு போடணும். சரி, அப்புறம் பறையர்களுடைய மகாஜன சபை நடந்தா போறீங்களாங்க? இப்போ நிக்கணும் இல்ல, சாதியை வளர்க்குறீங்கல்ல. இது யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? வாயே திறக்க வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, வாயே திறக்க மாட்டாங்க. அப்ப நீங்களாம் யாரு கேள்வி இருக்குது உங்களுக்கு? அதான் திராவிடம் என்னைக்கு இந்த மண்ணுல ஒழியுதோ அன்னைக்குதான் வந்து தமிழர் என்ற அரசியல் மேலும்